இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்துருவோம். சரி, இப்போ இந்த இதில் வந்துட்டு இது வந்து ரெஃபரன்ஸ்குள்ளே இருக்கும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. இது வந்து என்னன்னு சொல்கிறேன். இப்போ 2 ஓப்பன் ப்ராக்கெட், ஒரு 20 க்ளோஸ் ப்ராக்கெட் என்ட்ரு. இப்போ நம்ம ஒரு சில புக்கெல்லாம் வாங்குவோம், ஸ்கூல் புக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த பாடத்தோட பக்கம் முதற்கொண்டு போட்டிருப்பாங்க. அதை இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து இப்போ நம்ம பாடத்தோட பக்கம் ஃபுல்லாக எழுதணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஃபஸ்ட்டு பேஜை வந்து பிளாங்காக விட்டுருவோம். கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. ஏன்னா இங்கே தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுன்றது வரப்போகுது. ஓகேவா? சரி, அடுத்து வந்து இப்போ இங்கே வந்து நம்ம இது ரிலேட்டடாகவே கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஹோம் டேப்பில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ வந்து ஹெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து நான் இதுக்கு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு செகண்ட் பேஜில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் யூனிட்டு ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்டிங் ஒன்றுன்னு கொடுத்துரும். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன போர்ஷன் இருக்குது, வேர்டு. இப்போ வேர்டு, இந்த வேர்டுன்றதையும் ஹெட்டிங் ஒன்றில் கொடுத்துருவோம். இப்போ நல்லா கவனிங்க, வேர்டுக்குள்ளே தான் வந்து இன்சர்ட் டேப்பு, ஹோம் டேப்பு இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஹோம் டேப்புன்னு கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஹெட்டிங் 2ல் கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வேர்டுக்குள்ளே தான் அந்த சப்ஹெட்டிங்காக வந்து ஹோம்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து இதுக்குள்ளேயே வந்து இன்செர்ட், இதுவும் வந்து வேர்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் வந்து ஹெட்டிங் 2ல் கொடுத்துருவோம். சரி, அடுத்து வந்து எக்ஸல். எக்ஸலை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் ஹெட்டிங் 1 ஹெட்டிங்காக கொடுக்குறேன். அடுத்து வந்து பவர் பாயிண்ட், இதையும் ஹெட்டிங் 1 கொடுத்துட்றேன். அடுத்து இந்த இதை வந்து ஆக்சஸ், இதையும் வந்து ஹெட்டிங் 1 கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் தான் வந்து நம்மளுக்கு எந்தெந்த பேஜிலலாம் இந்தந்த இதெல்லாம் இருக்குன்றத பார்க்கணும். அப்போ வந்து இன்சர்ட் போகிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிகிறதுக்காக அந்த டாப் ஆஃப் த பேஜ்லேயே வந்து நான் வந்து இதை ரெடி பண்ணிக்கிறேன், பேஜ் நம்பரை ரெடி பண்ணிக்கிறேன். டாப் ஆஃப் த பேஜ் சென்டராகவே ரெடி பண்ணிக்கிறேன். க்ளோஸ் த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். சரி, இப்போ நான் வந்து அந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 அதெல்லாம் கொடுத்துட்டேன். நம்ம ஒரு புக்கை ரெடி பண்ணுறப்ப நம்ம புக்குக்கு கண்டென்ட் வந்து இப்போ 3வது படம் எத்தனாவது பேஜில் இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன நினைப்போம், அவங்க ஒவ்வொரு பேஜாக தேடி தேடி எடுத்து எழுதியிருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வரும். ஆல்ரெடி வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு இருக்குல்ல, இப்போ பாருங்கள், இந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகண்டு இருக்கும். ஹெட்டிங் 1க்குள்ளே சப்ஹெட்டிங்ன்றது ஹெட்டிங் 2வாக இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இந்த இது வந்துருச்சா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டரு. ஓகே, ஒரு நிமிஷம். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு இதை கொடுத்துருங்க. ஓகேவா? சரி, இதை கொடுத்தீங்கன்னா
இப்போ நம்ம நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வேர்டுன்றது வந்து 4th பேஜில் இருக்குது. வேர்டுக்குள்ளே உள்ள சப்ஹெட்டிங் தான் ஹோம். அதனால தான் இங்கிட்ட கொஞ்சம் நகண்டு இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். சரியா? சரி. இப்போ நான் டைரெக்டாக வந்து அக்சஸ்ன்ற ஒரு ஃபோல்டருக்கு போகணுன்றப்ப நீங்கள் அதை சும்மா கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமைக்கி நீங்கள் கண்ட்ரோல் அமைக்கிக்கிட்டே ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், டைரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், இதுக்கு வந்து இந்த இதை எடுத்து காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரேட்டிங் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஃபார் ஏ டாக்குமெண்ட் டு ப்ரிப்பேர் இன்டெக்ஸ் ஃபார் ஏ டாக்குமெண்ட். இதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணோம். சரியா? அந்த மாதிரி டேபிள் ஆஃப் கண்டென்ட்ன்றது வந்து ரொம்ப ஈஸியானது தான். நம்ம எதை ஹெட்டிங்காக கொடுக்க போகிறோமோ அதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிட்டு ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2 அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்சிடும். இதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு ப்ளஸ்ஸு ஜென்ரேட் ஏ டேபிள். ஓகேவா? சரி, பார்த்துருங்க. அடுத்து வந்து அடுத்த இதில் வந்து பைவோட் டேபிள் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, தேங்க்யூ.